வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தபால் துறையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண இந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ தபால் துறையில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் டோட்டலாக வந்து விழப்போகிறாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நமது இந்தியா முழுவதும் உள்ள அஞ்சல் துறையில் கிட்டத்தட்ட 44,228 இடங்கள் காலியாக இருப்பதாக அரசு வந்து அறிவித்திருந்தன. இதற்கான விண்ணப்பங்கள் கடைசி 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டு வந்தது. ஸோ அதாவது இந்தியா முழுவதும் உள்ள தபால் துறையில் கிளை போஸ்ட் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் டக் சேவக் ஆகிய பணியிடங்களுக்கு நிரப்பப்பட்டுள்ள. மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3789 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இத்தகைய பணியிடங்களுக்கு 10வது நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான தேர்வும் கிடையாது மற்றும் நேர்காணல் கிடையாது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கணினி அறிவு இருக்கணும், கம்ப்யூட்டரை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் நன்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லைசென்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி கணினின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயது வரைக்கும் வயது வரம்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10ல நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே இந்த வேலை நல்லா கிடைக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான செயல்பாடு வரம்பு வந்து தளர்வு உண்டு. அதாவது ஒதுக்கீடு முறையில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒதுக்கீடு முறையில மார்க்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தகைய பணிக்கு தேர்ச்சி பெற்றவர்களின் விவரம் அதிகாரப்பூர்வமான அ இதுக்கான வெப்சைட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போய் பார்த்து உங்க ரிசல்ட் பாஸா, ஃபெயிலா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்ல https அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்டல் ஆன்லைன் GOV.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிசல்ட்டு அது எல்லாமே வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் விட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில என்கொயரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 2 மாசம் ஆயிடும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க மறக்காம இந்த ரிசல்ட்ட அப்ளை பண்ணிங்க. செக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.